இந்த நாள் ஆக 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 பேச்சு குறைஞ்சிருச்சு நம்ம ஆளுகள்கிட்ட. ஒரு காலத்தில் கூட்டம் கூட்டமாக உட்காந்து பேசுகிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு. ஒரு கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு குரூப்பு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்னா, பொண்ணு போட்டிருக்க நகை, பட்டு புடவை, வேலை, போக்குவரத்து, இதுகளை உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். எத்தனை பவுன் நகை போட்டிருப்பாங்க? 40 போட்டிருப்பாங்களா? பாதி கவரிங் மாதிரி தெரியுதுக்கா. உனக்கு எதுக்கு அவன் தகரத்தை கூட போட்டு போகிறேன்? உனக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சி? இது ஒரு குரூப்பு நகை போட்டிருக்கதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அதில் அது போட்டிருக்க நகையை பற்றி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது எங்கள் மாமி வாங்கி கொடுத்தது, இது எங்கள் பெரியப்பா வாங்கி கொடுத்தது, இந்த உள்ளுக்க போட்டிருக்கல நெக்லஸ்ஸு 5.5 பவுனு சீட்டு போட்டு வாங்கினேன். உடனே அங்கே நான் பக்கத்தில் இருக்கிறது பூரா 5.5 பவுனா நெக்லஸ்ஸா? 5.5 பவுன் வச்சுருக்கியாக்கா நெக்லஸ்ஸு அப்படின்னு சொல்ல அதுக்கு அப்படியே கிர்ன்னு ஏறேன். அங்கிட்டு 2 பேர் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். 5.5யா? இன்றைக்கி சாயந்தரம் உனக்கு 7.5 தான் அப்படின்ட்டு அவன் அந்த இடத்துல உட்காந்து பிளானை போட்டுக்கிட்டு இருப்பேன். இது ஒவ்வொன்றா எடுத்து இப்படி காட்டிக்கிட்டு இருக்கேன் விவரம் தெரியாமல். நகையை பற்றி பேசுகிற ஒரு குரூப்பு, பட்டு புடவை, நகை, அந்த லிஸ்ட்டு. அது ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள பேசுகிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். இளைஞர்கள்லாம் உட்காந்து எதை பற்றி பேசிகிட்டு இருப்பேன் உங்களுக்கே தெரியும். யார் மாப்பிள்ள இது? புதுசாக இருக்கு ஆளு, பாரு மாப்பிள்ள நல்லா இருக்குன்னு பார்த்தா சொரட்டையாக இருக்குது அப்படிமா. பின்பக்கம் பார்த்து ஏமாந்துட்டேன்டாம. சில பேர் பின்பக்கம் பார்த்து எந்திரிச்சு நைஸாக போய் யாருன்னு பார்க்கப்பான் அப்படிமா. ஏன்டா அப்படின்னா, அவசரப்பட்டேன் மாப்பிள்ள, அவசரப்பட்டேன்பா. அங்கே இருக்கிற அந்த வயசு பிள்ளைகளுக்கு மார்க்கை போட்டுக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு, அவங்க அப்பா செக்கச்சேவர்னு இருக்காரு, இந்த பிள்ளை இப்படி நெல்சன் மண்டேல மாதிரி பெற்றிருக்காருமே. அதுக்கு அவங்க அப்பா நான் காரணம். ஏதோ அவங்க வீட்டில் தாத்தா பாட்டி கருப்பாக இருந்திருப்பாங்க, அந்த பிள்ளைக்கு அந்த ஜீனு வந்து சேர்ந்துருக்கேன். அதுக்கு அந்த பிள்ளை என்ன செய்யும் பாவம். இதை உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைகளை பற்றியே பேசிகிட்டு இருப்பேன். எங்கே படிக்குது? 3rd இயரா? நம்பர் வாங்கிட்டேன் மாப்பிள்ள, நம்பர் கேட்டேன் மாப்பிள்ள, தப்பாக கொடுத்துருச்சு. நான் பாட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், அயன் பண்ணுற கடைங்கிறாங்க. வச்சு மாப்பிள்ள ஏமாற்றி விட்டான் மாப்பிள்ள அப்படிம்பாங்க. நம்பரை வாங்கிறதுக்கு என்னை மாதிரி உஷார் பண்ணி கரெக்டாக வாங்கணும்டா அப்படின்ட்டு அவன் டாபிக் பூரா அதிலேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கான் இளைஞர்கள். இன்னொரு குரூப் இருக்கேன் கல்யாண வீட்டில். அவங்க நைட்டு 9 மணிக்கு மேலே தான் வேலையை ஆரம்பிப்பாங்க. வசனமே கிடையாது, பூரா ஆக்ஷன் தான். இப்போ நான் என்ன சொன்னேன்னு நிறைய பேர்த்துக்கு விளங்கிருச்சு. இல்லாட்டி கை தட்டுவீங்களா? வயசானவங்க ஒரு 60-70 வயசு, அவங்க கல்யாண வீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஆசீர்வாதம் பண்ணுறதுக்குனே சேரை போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. ஆசீர்வாதம் வாங்கின பிறகு அதுகளை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. சாப்பிட்டுச்சுங்களா, கொண்டுச்சுங்களா, சுகர் மாத்திரை போட்டுச்சா, வந்துச்சா, அது ஒரு குரூப்பு. அவங்க 2 பேரும் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே மண்டபத்தில் தாண்டி உனக்கும் எனக்கும் முடித்தாங்க. அப்போ எல்லாம் போட்டு பயம் இல்லை, நீ நானும் தான் உட்காந்துருந்தான். ஒரு 20 பேர் இருந்தாங்க, யாரும் இல்லை சொந்தக்காரங்க. இன்றைக்கி எதுக்கும் பிடிப்பைய கூடுறாங்க, எதுக்கு திங்கிறாங்க, எதுக்கு ஆடுறானுங்கன்னே புரியலப்பா அப்படின்ட்டு வயசானவங்க அவங்க பழைய வாழ்க்கையை நினச்சி கற்பனை. அது மாதிரி இன்றைக்கி கூட்டமாக பேசிக்கிட்டு இருந்த அந்த பேச்சு குறைஞ்சிருச்சு. நாட்டின் வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பவர்கள் தொழிலாளர்களா, அரசியல்வாதிகளா, ஆன்மீகவாதிகளா? சமுதாய முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிப்பது அரசியல்வாதிகளா, ஆன்மீகவாதிகளா, தொழிலாளர்களா? ஏனுங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனக்கு சம்பளம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக, தன்னோட குழந்தை ஊட்டிக்காக தன்னை நம்பி வந்தவங்களை பாதியில் இறக்கி விட்ட சுயநலமா? இல்லைங்க. 25-30 வருஷமா நிழல் மாதிரி கூட இருந்தவங்களையே நயவஞ்சகமாக ஏமாற்றி அதிகாரத்துக்கு வர நினைக்கிற பதவி ஆசையா? இல்லைங்க.
தான் பாட்டை மூட்டை சேர்த்து வச்ச சொத்தையெல்லாம் பாவப்பட்ட மக்களுக்குன்னு எழுதி வச்சுட்டு தெய்வீகமும் தேசியமும் தான் ரெண்டு கண்கள்னு சொல்லி நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மட்டுமே மக்கள் மத்தியில் விதைச்சு அதன் மூலியமா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிற ஆன்மீகமும் ஆன்மீகவாதிகளும் தான் சமுதாய முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிக்கிறார்கள்னு பேச வந்திருக்குங்க. ஏங்க, உலக மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அத்தனை குரலை விளக்கி சொன்ன வள்ளுவர் முதல் குரல்ல எழுதுறாரு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலக மக்களுக்கெல்லாம் கடவுள் என்பவர் எப்படி அடிப்படையோ அப்படி எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் அடிப்படை என்பது அவருடைய கருத்து. அப்படி உலக மக்களுக்கெல்லாம் அடிப்படையாய் விளங்குகிற ஆன்மீகம் தான் சமுதாய முன்னேற்றத்திற்கு துணை நிற்கிறது. ஐயா, ஒரு சாதாரண மனிதனின் ஆன்மீக அடையாளம்னு எதையா நினைக்கிறீங்க? ஆன்மீக அடையாளம் ஒரு மனிதனுக்கு மனசாட்சிக்கு யார் பயந்து வாழ்றானோ அவன் தான் சிறந்த ஆன்மீகவாதி. என்ன பொறுத்தளவு நாங்கள் சொல்லுகிற ஆன்மீகம் தான். நான் சொல்லுகிற ஆன்மீகம் என்பது, நாங்கள் சொல்லுகிற ஆன்மீகம் என்பது ஒரு சைவனின் ஆன்மீகம் அவன் இடுகிற திருநீச்சிலோ, ஒரு வைணவனின் ஆன்மீகம் அவன் இடுகிற திருநாமத்திலோ, ஒரு கிறிஸ்தவனின் ஆன்மீகம் அவன் தொழுகிற சிலுவையிலோ, ஒரு பௌத்தனின் ஆன்மீகம் அவன் கட்டுகிற தலைப்பாகையிலோ, ஒரு இஸ்லாமியனின் ஆன்மீகம் அவனது உடையிலோ மட்டுமில்லைங்க. அவரவர்களின் ஆன்மீகம் என்பது, ஒவ்வொரு மனிதர்களின் ஆன்மீகம் என்பது அவரவர் மனங்களில் இருக்கிறது. மாசில்லாத மனமே உண்மையான ஆன்மீகம். அப்படி மாசில்லாத மனங்களை கொண்ட மனிதர்களால் தான் இந்த சமுதாயம் முன்னேறி இருக்குது. ஏங்க, ஒன்றும் இல்லை, எத்தனை முறை கடவுளை காண சென்றேன் என்று எண்ணி பார்ப்பதல்ல ஆன்மீகம். எத்தனை முறை கடவுளை காண சென்றேன் என்று எண்ணி பார்ப்பது அல்ல ஆன்மீகம். நான் எத்தனை மனங்களின் எத்தனை மனிதர்களின் மனம் மலர காரணமாக என எண்ணி பார்ப்பது தான் ஆன்மீகம். ஐயா, ஒரு தொழிலாளி கஷ்டப்படுறான், பாடுபடுறான். ஆனால் ஒரு தொழிலாளி பாடுபடுறான்னு சொன்னால் அது அவன் வீட்டை அடுப்பங்கரை அணையாமல் எரிய வேண்டும் என்பதற்காக, அவன் குழந்தையோட நகைக்கண்ணில் கூட அழுக்கு சேர்ந்துடக்கூடாதுங்கிறக்காகத்தான். ஆனால் எந்த சம்பந்தமே இல்லாத அந்த தொழிலாளிக்கும் தொண்டு செய்ய நினைக்கிற ஆன்மீகமும் ஆன்மீகவாதிகள் தான் இந்த சமுதாய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கிறாங்க. 3 ஊர் தள்ளிக்கிற குப்பாய்க்கா காலையில் கோலம் போடுற கொஞ்ச நேரம் எந்திரிச்சு வரலினா ஒரு டம்ளர் வரக்காப்பி வச்சு கொண்டு போய், அம்மா என் கோழியும் என்னாரமா துண்ணு என்ன பண்ணுற உள்ள அப்படின்னு ஈரக்குலையை கையில் பிடிச்சிட்டு எழுப்புவாங்க. அப்பேற்பட்ட சமுதாயத்தில் இருந்தப்போ தொழிலாளர்களால் சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மகன் உள்ளே தூங்கிட்டு இருக்கான், அம்மா வெளியிலேருந்து சொல்கிறாங்க, ஹரீஷ் அம்மா காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சுருக்கேன், சப்பாத்தி சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கேன், எந்திரிச்சு சாப்பிட்டுக்கு சாமி அப்படின்னு சொல்கிற சமுதாயத்தில் இப்படி இயந்திரத்தனமாக இயங்கி கொண்டிருக்கிற தொழிலாளர்களின் வாழ்க்கையில் சமுதாயத்தை பற்றி சிந்திக்க எங்கேங்க என் தொழிலாளர்களுக்கு நேரம் இருக்குது? ஏங்க, எங்கள் ஊரில் செல்லமக்கா ஊடு எங்கே இருக்குது? இந்த ஊரில் 3 செல்லமக்கா இருக்கிறாங்க, உனக்கு 6 வேணும். இந்த வளர்த்தியா சிவப்பா மாநிலம் இருக்கும்லங்க, இங்கே கூட கொஞ்சம் மருகு இருக்கும்லங்க. நம்ம அவங்க வீட்டுக்காரங்க கூட கரண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாருங்க. நம்ம சுப்பிரமணியம் சம்சாரமா அதான் இப்படியே மேகோடு போனீங்கன்னா அங்கே ஒரு ஆலமரம் இருக்குது, அங்கேருந்து தெற்க திரும்பி ஒரு 10 எட்டு எட்டுனா வரவத்தில் ஒரு சாலை கட்டியிருக்கும் பாரு, அதான் செலமக்கா வீடு. அதான் சின்ன தித்தப்பா பிள்ளைக்கு சீருன்னு வச்சா வஞ்சாலியா தெரியலையே. இப்படி வாழ்ந்துட்டு இருந்த சமுதாயம், 2 வீதி தள்ளி இருக்கனுடைய வாழ்க்கை முறையை கூட தெரிஞ்சு வச்சிருந்த சமுதாயம் இன்னைக்கு இந்தியாவின் முன்னணி நகரமான மும்பையில் மகனை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டு வாழ்கிற தாய் தனக்கு உடல்நிலை சரியில்லைன்ட்டு ஒரு தகவல் அனுப்பிச்சிட்டு இப்படி சோஃபாவில் உட்காடுறாங்க. 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது, 30 நாள் ஆகுது, 60 நாள் ஆகுது, அந்த அம்மா வெளியே வரவே இல்லை. உடச்சிட்டு போய் உள்ளே பார்க்கும்போது அந்த அம்மா இருந்தாங்க, ஆனால் உயிர் இல்லை. அந்த அம்மா இருந்தாங்க, உடம்பு இல்லை. அந்த அம்மா இருந்தாங்க, சதா கூட இல்லை. அந்த அம்மா இருந்தாங்க, அழுகி போய் எலும்பும் தோலுமா இருந்தாங்க. இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகுது. அங்கே இருக்கிற ஊடகங்கள் அந்த குடியிருப்புக்கு பக்கத்து குடியிருப்பு இருக்கிறவங்ககிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, எனக்கு மகன்தான் இன்னும் கண்டுக்காம விட்டான், நீங்கள் பக்கத்துலேயே இருக்கிறீங்களே, 60 நாளாக அந்த அம்மா வெளியே வரலையே, என்ன ஏதுன்னு பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் பேட்டி கொடுக்குறாரு, எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, எனக்கு குடும்பம் இருக்குது, என் குடும்பத்தையும் அந்த 2 குழந்தையும் பார்க்குறக்கே நான் நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டு ஓடின்னு வாங்கி ஓடி ஓடி உழைக்க வேண்டியது இருக்குது. இதில் பக்கத்து வீட்டை பற்றி பார்க்குறக்கு எனக்கு எங்கேங்க நேரம்? அந்த இன்னொன்று இந்த பிரச்சனை வர வரைக்கும் இப்படி ஒரு அம்மா வாழ்ந்துட்டு இருந்ததே எனக்கு இருந்ததே எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்கிறான்னு சொன்னான். பக்கத்து வீட்டை பற்றி கூட சிந்திக்க நேரம் இல்லாமல் பொருளாதார நெருக்கடியிலிருந்து போராடி தன் குடும்பத்தை மீட்கிற தொழிலாளி இந்த சீர்கேட்டில் சிக்கி தவிக்கிற சமுதாயத்தை எப்படிங்க போராடி மேலே கொண்டு வர முடியும்? ஏங்க, ஒரு மனிதனுக்கு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு வேணால் ஒரு தொழிலாளி கற்றுக் கொடுத்துடலாம், ஆனால் ஒரு மனிதனுக்கு எப்படி வாழ்வதுங்கிறத கற்றுக் கொடுக்கறக்கே ஆன்மீக தான் என்ன வேணும். ஆற்று நீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே, சேற்றுலோடி நாற்று நட்டு களை எடுக்கும் கைகளே, செக்கவானம்
போல என்றும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. உழைப்பின் வேர்கள் கசப்பானவை, ஆனால் அதன் கனிகள் இனிப்பானவை என்று உழைத்துக் கொண்டிருக்கும் தொழிலாளர்கள் பற்றி தான் பேச வந்துள்ளேன். உழைப்பே உயர்வு தரும், அதன் உன்னத உந்துதல் வாழ்வில் ஏற்றம் தரும். ஐயா, முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் என்ன வித்தியாசம்? போட்ட முதல ஆள்றவன் முதலாளி, ஆனால் தொழிலையே ஆள்றவன் தான் தொழிலாளி. ஐயா, தொழிலாளி இல்லையே முதலாளிகள் ஏது? ஆளும் வர்க்கம் தான் ஏது? அரசியல்வாதிகளும் தான் ஏது? ஆன்மீகவாதிகளும் தான் ஏது? படிப்பறிவே பெறாத வேலையிலும் தன் உடலையே மூலதனமாக கருதி 10 விரல்களால் பாடுபட்டு 5 விரல்களால் அள்ளி தின்பவன் தான் தொழிலாளி. Skill labors, hard work is needed, very important to this society and economic. திறமையான தொழிலாளர்களின் கடின உழைப்பு என்றும் சமுதாயத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் அவசியம். பணியாற்றுவதை தொழில், தொழில் பெருகி நிறைவு கண்டால் சொர்க்கம், தொழில் பெருகி உறவுகள் வளர்ந்தால் வாணிபம், தொழில் பெருகி வளர்ச்சி கண்டால் கொண்டாட்டம், தொழில் பெருகி 8க்கும் பரவினால் புகழ். திறமையான தொழிலாளர்களின் உழைப்பு, படைப்பு, விழிப்பு, ஆக்கம், அறிவு, சிந்தனை, செயல், வாழ்வு, உயர்வு, வேகம், விவேகம், ஏற்றம், திறமையான தொழிலாளர்களின் பங்களிப்பே சமுதாயத்தின் வளர்ச்சி. உழைப்பதே சுகம், பிரதிபலன் பாராது பணியாற்றும் கடமையே சுகம், சுகமே சுகந்தம் தரும். இயற்கையாக இருந்தாலும் எந்திரமாக இருந்தாலும் தொழிலாளர்கள் இல்லையெனில் இரண்டும் கண்ணீர் விடும். கைகோர்த்து நின்றால் காலத்தையே வென்றுவிடும். காசு பணம் பற்றாக்குறை இருந்தாலும் தொழிலாளர்கள் உழைத்தோம், இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தோம். நாம் சாப்பிடும் ஒவ்வொரு அரிசியிலும் நம் பெயரை எழுதியது இறைவன் அல்ல. நாம் சாப்பிடும் ஒவ்வொரு அரிசியிலும் நம் பெயரை எழுதியது இறைவன் அல்ல. உழைப்பாளியின் வேர்வை நாற்றமல்ல, நறுமணம். மண்ணில் பட்ட துளி உரமாக்கி உலகில் உயிக்க உதவுகிறது. அது உழைப்பாளியின் பெருமையை பறைசாற்றுவதாகும். சமூகத்தின் முதுகெலும்பே தொழிலாளர்கள் தான் என்பது 100க்கு 100 உண்மைதானே. ஜப்பானை அணுகுண்டு போட்டு அழித்தது அமெரிக்கா. இன்று உலகில் வளர்ந்து நம்பர் 1 பொருளாதார நாடாக மாறியது. அதற்கு காரணம் அவர்களின் இடைவிடாத உழைப்பே, அவர்களின் தொழில்நுட்பமே. எல்லாரும் பேச வந்திருக்காங்க அரசியல்வாதி ஆன்மீகவாதின்னு. நானும் ஒத்துக்கிறேன். அரசியலுக்கு கிடைக்கும் கட்சி நிதியும் ஆன்மீக பணிக்கு கிடைக்கும் நன்கொடையும் தருவதே தொழிலதிபர்கள் தானையா? இதை இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? மண்ணிற்கும் நீ என்னமா வேற டிராக்குல ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்க விவாத மேடைய? மண்ணிற்கும் விண்ணிற்கும் மாற்றம் அமைத்தவர்கள் தொழிலாளர்கள். உழைப்புக்கும் உண்மைக்கும் பாலம் அமைத்தவர்கள் தொழிலாளர்கள். சமுதாயம் வளர சமத்துவம் கண்டவர்கள் தொழிலாளர்கள். தொழில் வரி, விற்பனை வரி, வருமான வரி, நில வரி, நீர் வரி, வீட்டு வரி, ஜிஎஸ்டி வரி, எத்தனை வரிகள். பஸ் கட்டண உயர்வு. தன் நலம் பாராமல் உழைக்கும் தொழிலாளர்களின் முன்னேற்றத்தை தடுக்கிறீர்கள் அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வன்றாரே திருவள்ளுவர். அப்பெருமை பெற்ற உழவு தொழில் மூலம் அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் மட்டுமல்லாமல் இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் உணவளிப்பவன் விவசாயினும் தொழிலாளிதானே. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, விவசாயி. கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி. விவசாயி, விவசாயி. திரும்ப திரும்ப பாடன. கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் அழுத்தி அழுத்தி பாடியிருக்காரு அன்னைக்கு. ஐயா, உழுதுவன் கணக்கு பார்த்தால் உலக்கை கூட மிஞ்சாது என்பார்கள். இந்த உலகத்திலிருந்து உழைப்பை கழித்தால் வெறும் கல்லும் மண்ணும் தான் மிச்சம். நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. இந்த உலகத்தை படைத்தவன் வேண்டுமென்றால் பிரம்மாவாக இருக்கலாம். ஆனால் படைத்தவனுக்கே உணவு படைக்கிறானே அந்த விவசாயி, அவன் தான் இந்த நாட்டினுடைய பிரம்மா. சிரித்து பேச பழகு, அதுதான் சிறந்த முகத்தின் அழகு. சிறிய வயதில் இதய வயலில் படிப்பை விதைக்கணும், பெரிய வயதில் மேதையனும் பெருமை கிடைக்கணுங்கிற கவிதைக்கேத்த மாதிரி அரசியல் அறிவை விதைத்த மேதையாம் அறிஞர் அண்ணா. முத்தமிழ் வித்தகராம் நம் கலைஞர் ஐயா போன்ற அரசியல் தலைவர்கள் தாங்க ஐயா நம்ம சமுதாயம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்க தலைப்பு என்னங்கன்னா, சமுதாய வளர்ச்சிக்கு பெரிதும்
துணை நிற்பவர்கள் தொழிலாளர்களா, ஆன்மீகவாதிகளா அல்லது அரசியல்வாதிகளா? தொழிலாளர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழிலாளர்கள் அவங்களோட நலனுக்காகவும் அவங்க குடும்பத்தோட வளர்ச்சிக்காகவும் மட்டும்தான் பாடுபடுறாங்க. ஒவ்வொரு தொழிலாளியோட குடும்பமும் வளர்ச்சி அடைஞ்சா அது சமுதாயத்துக்கு நல்லதுதாங்க ஐயா. ஆனா ஒட்டுமொத்த சமுதாயமும் வளர்ச்சி அடையும்னா அது தொழிலாளர்களால மட்டுமே சாத்தியம் இல்லைங்க. அடுத்து ஆன்மீகவாதிகளாங்கிற கேள்வி கேடமில்லைங்க. ஏன்னா ஆன்மீகவாதிகள் சமுதாயத்தோட வளர்ச்சிக்காக பாடுபடுறாங்களோ இல்லையோ, சமுதாயத்துல அவங்களோட வளர்ச்சிக்காக ரொம்ப நல்லா பாடுபடுறாங்க. ஆனா அரசியல்வாதிகள் மட்டும்தான் ஜாதி மதம் பார்க்காம, நேரங்காலம் பார்க்காம நம்ம சமுதாயத்தோட வளர்ச்சிக்காக பாடுபடுறாங்க. பாளையங்கோட்டை சிறையினிலே, பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தவர் யார்? நம் கலைஞரின் புகழுரைப்பார், நம் கலைஞரின் புகழுரைப்பார். பாத்தீங்களாங்க ஐயா, நம்ம கலைஞர் ஐயா அவரோட கஷ்டத்தையும் துன்பத்தையும் கூட பொருட்படுத்திக்காம நம்ம சமுதாயத்தோட வளர்ச்சிக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்காருன்னு. அரசியல்வாதிகள்லாம் நம்மளோட வாதத்தை கையில் எடுத்து நிறைவேற்றி வைக்கிறவங்க தான் அரசியல்வாதிகள். பட்டி தொட்டி எல்லாம் பயணம் செஞ்சு பாமர மக்களுக்கும் நல்வாழ்வு கிடைக்கணும்னு பாடுபடுறவங்க தான் அரசியல்வாதிகள். வலது கை கொடுக்கிறது இடது கைக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமா நீங்க என்னையே எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சமுதாயத்தோட பார்வைக்கு நான் ஒரு சின்ன பொண்ணு. ஆனா என்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணையும் மேடை ஏத்தி அழகு பார்க்கறது மட்டும் இல்லாம நான் நினைச்சது சுதந்திரமா பேச வாய்ப்பளிச்சு என்னோட வளர்ச்சிக்கும் காரணமா இருக்கிறதும் நம்ம கலைஞர் ஐயா உருவாக்கிய இந்த கலைஞர் தொலைக்காட்சி தானுங்க. ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆயிரம் கைகள் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா ஆடிவா ஆடிவா, ஆட பிறந்தவளே ஆடிவா, புகழ் தேட பிறந்தவளே பாடிவா. ஆடிவா ஆடிவா ஆடிவா, ஆட பிறந்தவளே ஆடிவா, புகழ் பாட பிறந்தவளே பாடிவா. ஆடிவா ஆடிவா ஆடிவா, நீருக்கும் நிகர்கின்ற நாடல்லவோ, அதன் உரிமைக்கு உறவுள்ள நாமல்லவோ. நீருக்கும் நிகர்வுள்ள நாடல்லவோ, அதன் உரிமைக்கும் உடையவர் நாமல்லவோ. நெருப்புக்கும் புயலுக்கும் போர் போடலாம், நெருப்புக்கும் புயலுக்கும் போர் போடலாம், நம் மக்களின் தீர்ப்பைகள் எதிர்பார்ப்பலாம். ஆடிவா ஆடிவா ஆடிவா. கவிஞர் முத்துலிங்கம் எழுதின பாட்டு அது. என்ன உற்சாகமான ஒரு உரிமையை கேட்கக்கூடிய ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. உயிருக்கு நிகர் இந்த நாடல்லவோ, அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாமல்லவோ. புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாளவோ. ஆடிவா ஆடிவா ஆடிவா. அதில் எனக்கு பிடிச்ச வரி இன்னைக்கு பொருத்தமானது. மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாளவோன்னு கேட்டார். என்னத்தை சொல்றது? நீ பாடு தம்பி, அருமையான பாட்டை ஞாபகப்படுத்தியிருக்க. ஐயா, நீங்கள் திருநீர் அணியாத மாணிக்க வாசகன் சகோதரர், சிலுவை அணியாத இயேசுவின் சீடர், குல்லா அணியாத நபிகளின் வழித்தோன்றல்,
புத்தரை போன்ற அமைதியாக இருப்பதனால் புத்தரின் தம்பி என்று கூட கூறுவார்கள் ஆன்மீகவாதிகள். ஆனால் நம்பிவிடாதீர்கள், இப்படியெல்லாம் அடுக்கடுக்காக பேசி ஏமாற்றுவதுதான் ஆன்மீகவாதிகளின் வேலை. ஐயா, நாங்கள் எங்களுடைய ஆட்சியாளர்களை உறுப்பினராக இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்தவில்லை, உறவுகளாக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். காந்தி தாத்தா, நேரு மாமா, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாதுரையை அண்ணா என்றுதான் அழைத்து கற்றுக் கொடுத்திருக்கிறோம். ஐயா, எங்களுடைய ஆட்சியாளர்களை உயிரெழுத்திலும் மெய்யெழுத்திலும் உயிர்மெய் எழுத்திலும் கூறலாம். கா என்றால் கலைஞர், ஞா என்றால் ஞஞர்சல், சா என்றால் சந்திரசேகர், ஞா என்றால் ஞானசேகரன், டா என்றால் டயோனிஜிஸ், நா என்றால் நிக்கில், தா என்றால் தயாநிதி, நா என்றால் நக்கீரன், யா என்றால் யாழ்ப்பாணம் நாவலர், ரா என்றால் ராமசாமி, லா என்றால் லால் பகதூர் சாஸ்திரி, வா என்றால் வரதராஜன், ரா என்றால் ரிகோனஸ், லா என்றால் லப்பின். இப்படி மெய்யெழுத்தினுடைய அனைத்து வார்த்தைகளிலும் எங்களுடைய ஆட்சியாளர்களை வர்ணிக்கலாம். உயிரெழுத்திலும் மெய்யெழுத்திலும் உயிர்மெய் எழுத்துக்களிலும் கூறிவிட்டேன். உயிரெழுத்தை கூறவில்லையே. எங்களை போன்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் உயிரெழுத்து யார் தெரியுமா? அடுக்கடுக்காய் பேசி நிற்பார், அழையழையாய் கருத்து வரும், பொடி வைத்து ஊதுவதிலே பொற்கொள்ளரும் தோற்றிடுவார். சாணக்கியனோ அவனையும் சாடுகின்றேன் பாரென்பார். கோலூன்றும் கோமான்கள் குறுக்கு வழி செல்கையிலே தடி நிற்கி வைத்து தக்க பாடம் புகட்டிடுவார். அவர்தான் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிரெழுத்தாம் அறிஞர் அண்ணா அவர்கள். எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிரெழுத்தாம் ஆ என்கின்ற எழுத்து அறிஞர் அண்ணா. மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்தாம் கா என்பது கலைஞர். நா என்கின்ற எழுத்தை விட்டுவிட்டேன். அது என்ன தெரியுமா? இன்று தமிழகமே இவரை காணாதா, தமிழகம் இவர் பேர் கூடாதா என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆ என்கின்ற அண்ணாவும் கா என்கின்ற கலைஞரும் சேர்ந்து இன் என்கின்ற தளபதி செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களால் விரைவில் மாற்றம் ஏற்பட போகிறது.